நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டுவாங்க அரங்கேற்றம். இடம் MDP மஹால். நேரம் மாலை 4 மணி. திருச்சியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பேரம் பேசி ஏதோ ஒரு செஞ்சு தரேன் சொல்லி தானே கூட்டிருக்கீங்க. அது குதிரை பேரம் தானே. நீங்கள் ஒன்றே அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தீங்கன்னா உறுதியாக சிபிஐ என்கொயரி வருவோம். உறுதியாக இந்த ஆட்சி கஷ்டகாலம் தான். இன்னும் சொல்ல போற விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளை எவ்வளவு நாள் தாங்கி பிடிப்பார்கள்? 6 மாசம் தாங்குவாங்களா? அதனால இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் என்பது ஊசலாடி கொண்டு இருக்கிறது. யார் தயாரா இருக்கா? அவங்க போய் எப்படி ஆதரிக்க முடியும்? டிஸ்குவாலிபிகேஷன் வருது சார். அவங்க கட்சி தலைமை நான் சொல்றது எல்லாம் அங்க இருக்கிற 24 பேரோ 25 பேரோ என் நண்பர்கள் தான். ஒன்னும் அவங்களுக்கு நான் எதிரான கருத்தை சொல்லல. அதாவது அவர்களை நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் இந்த நேரத்தில். ஏன்னா உங்களை பத்திரிகையாளர்கள் மூலம் அவர்களுக்கு எல்லாருக்கும் சட்டம் தெரியும். எல்லா அரசியல் உள்ளவர்கள் அவசரப்பட்டோ கோபப்பட்டோ அவர்கள் செய்கின்ற முடிவு அவர்களுக்கு விபரீதமாகும். அம்மாவின் ஆட்சி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அவர்கள் இவ்வாறு செய்வது உறுதியாக அவர்களையும் பாதித்து அம்மாவின் தொண்டர்களையும் பாதிக்கும். அதனால அவர்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய தலைமை தான் அங்க சட்டமன்ற குழு நிர்வாகிகளை நியமிக்க முடியும். திரு பழனிசாமி அவர்கள் நியமித்திருக்கிற கொறடா தான் நாளைக்கு சட்டமன்றத்தில் ஏற்கனவே பல தீர்ப்புகள் இருக்கு. ரீசெண்டா வந்த மகாராஷ்டிராவில் பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு. இதை தாண்டி இவங்க எந்த கோர்ட்டுக்கு போக போறாங்க? சபாநாயகர் எவ்வளவு நாள் காலம் தடுத்த முடியும்? இன்னொரு 10 நாள் காலம் தடுத்து வர அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த இபிஎஸ் அவர்கள் தரப்புல இருந்து நீதிமன்றம் சென்றா இதெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும். அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டால் உறுதியாக உங்களுக்கு சிபுசோரன் வழக்கு போல அது வந்துடும். அதனால இது பெரிய குழப்பத்தை தான் உருவாக்கி இருக்கு. மக்கள் இப்படி ஒரு குழப்பமான தீர்ப்பை தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிறதுனால இது போல குழப்பங்கள் இருக்குது. வருங்காலத்தினாலும் யாருக்கு அறுதி பெரும்பான்மை கொடுத்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நல்லது. இந்த ஆட்சியில அமைச்சர்களாக ஆகியிருப்பவர்களை பற்றி வருகின்ற தகவல்கள் இன்றைக்கு கூட காலம்பரை பார்த்தேன். அது பேஸ்புக்ல எல்லாம் பார்த்தேன். கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் ஆகியிருக்கிறவர் மேல எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வருது. அதுபோல அவங்க இன்ஸ்டாகிராம்லயே ஆட்சி நடத்திடலாம்னு நினைக்கிறாங்க. ரீல்ல நடத்த முடியாது. ரியலா வந்தாதான் நடத்தும். ரியல மக்கள் இப்ப ரீல பார்த்து நம்பி வாக்களித்த மக்கள் ரியலை பார்க்கிறப்ப உண்மையை பார்க்கிறப்ப எல்லாத்தையும் புரிந்து கொள்வார்கள். அதனாலதான் சொல்கிறேன், அம்மாவின் ஆட்சி அமைப்பதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அம்மாவின் தொண்டர் என்று சொல்வதிலும் அம்மாவின் கட்சியை நாங்கள் ஆட்சி கொண்டு வரும் சொல்வதில் உண்மையான இது இருக்க முடியும். மன வருத்தங்கள் இருந்தால் அதை எல்லாரும் தான் பேசிக்கணும். எல்லாம் நல்ல அனுபவஸ்தர்கள். அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், இது தாவேகா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மாவின் தொண்டர்களை அழிக்க பார்க்கிறது இயக்கத்தை. அதில் அவங்க பதவிக்காகவோ இல்ல தங்கள் தனிப்பட்ட கோபதாபங்களுக்காகவோ அவர்கள் பக்கம் நியாயம் கூட இருக்கலாம். அவங்க இதை மாதிரி செயல்பாடு நம் கொல்லிக்கட்டை எடுத்து நம் தலையை சொரிந்து கொள்வது போலதான் முடியும். அதனால அங்கு உள்ள நண்பர்கள் சகோதரர்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். தாய் கழகத்தில் அதிமுகவோட கட்சி யார் பக்கம் இருக்கிறதோ அங்கதான் தொண்டர்கள் இருப்பார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாம் சரியான அதிமுகவுக்கு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவு அளித்து வருகிறது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில தொடர்கிறோம். உங்க நண்பர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கிறவங்க உட்கட்சி ஜனநாயக அடிப்படையில் இதை அணுகிறாங்களா அல்லது பலகீனமானவர்களா இருக்காங்களா? உட்கட்சி ஜனநாயகம்னா இப்ப ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கூட ஏதோ மாவட்ட செயலர்கள்லாம் போயிருக்கவங்க
உள்ளுக்குள்ள இருந்து பொதுச் செயலாளர்கிட்ட பேசணும், நியாயம் கேட்கணும். அதற்காக அவங்க ஜனநாயக ரீதியா அவர்கள் போராடலாமே தவிர வெளியில போய் இருந்துட்டு தாவேகாவை ஆதரிப்பது அறம் என்று சொல்லும் பொழுது அதை அம்மாவின் தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாவேகாவோட போய் கூட்டணி வச்சு அதுல அமைச்சர் ஆனாதான் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படிங்கலாம் கிடையாது. 10 ஆண்டுகளாக திமுக ஆட்சி பொறுப்புல இல்லாம இருந்த இயக்கம் தான். அதுபோல கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுகவும் ஆட்சி பொறுப்புல இல்லாம இருந்த இயக்கம் தான். தொண்டர்கள் பெயரை சொல்லி, கீழே உள்ள நிர்வாகிகள் பெயரை சொல்லி யாரும் பதவிக்காக தாவேகாவுக்கு ஆதரவளித்தால் வருங்கால அவரை வரலாறு அவர்களை மன்னிக்காது. புரட்சித் தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கத்தை இன்றைக்கு தாவேகா தலைவர் விஜய் அழிக்க பார்க்கிறார் என்பதுதான் உண்மை. அதுல யாரும் அதுக்கு ஈல்டாயிட வேணாம். நாளைக்கு நீங்களே வருத்தப்படுகிற சூழ்நிலை தான் வரும். ஏன்னா சட்டப்படி திரு இபிஎஸ் அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்காங்க. பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்குங்கிறது தான் உண்மை. இப்ப அமமுகல எல்லா அதிகாரம் எனக்கு தான் இருக்கு. இப்ப காமராஜர் கட்சியை விட்டு நீக்கியிருக்கேன். அவர் போய் விஜயோட சேர்ந்து அமைச்சர் ஆகட்டும், அவங்க கொடுக்கட்டும், அவர் ஆதரவை ஏற்றுக்கொள்ளட்டும். அப்புறம் அடுத்த கட்டத்தை என்னன்னு பாருங்க. ஒரு எம்எல்ஏனால இவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் தப்பிச்சுக்கலாம். அதை தாண்டி அவர்கள் எவ்வளவு இந்த அரசாங்கம் கஷ்டப்படும் என்பது தெரியும். நீங்க கேட்கறதுபடி இன்னொன்னு சொல்றேன். அண்ணன் செங்கோட்டையன் பையில அம்மா படத்தை வச்சிருக்காரு. ஆனா அம்மாவின் கட்சியை அழிப்பதற்கு அம்மாவின் தொண்டர்களை அந்த பக்கம் எல்லாரோடையும் பேசி தாவேகாவுக்கு ஒரு ஏஜென்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அம்மாவின் ஆத்மா மன்னிக்காது, தண்டனை கொடுக்குதுன்னு சொல்றது 100% தவறு. இவர்தான் தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதும் தாவேகாவுக்கு போய் நின்று அங்க அமைச்சர் அதெல்லாம் வேற. அம்மாவின் படத்தை பயில வைத்துக் கொண்டு தேர்தல் முடிந்ததும் குரோத மனத்தோட வன்மத்தோட அம்மாவின் தொண்டர்களை பேரம் பேசி அவர்களை ஏமாற்றி வர்றாரு. இங்க வாங்க, உங்களுக்கு அது வாங்கி தர, அதை ஏமாறுறவங்க போறாங்க, வீக்கா உள்ளவங்க போறாங்க. பட் அவர்கள் எல்லாம் ரோட்ல நிக்க போறாங்க. அதுதான் நடக்க போகுது. அந்த செங்கோட்டையன் அம்மாவின் படத்தை பையில வைத்துக் கொள்ளுந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அம்மாவின் அமமுகவையும் அழிக்க நினைப்பது அவரது வன்மத்தை காட்டுகிறது. பையில அம்மா படத்தை அவர் வைத்துக் கொண்டு செய்வது அம்மாவின் ஆத்மா அவரை தான் மன்னிக்கிறது. நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டுவாங்க அரங்கேற்றம். இடம் MDP மஹால். நேரம் மாலை 4 மணி.